ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்கணும், சிம்கோ எடிட்டில் வந்து சிஎன்சி பிசிடி ட்ரில்லிங் அண்டு டேப்பிங் ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறதா பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து நம்ம பேசிக்காக என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பிளேனு ஆர்ஜின் அலைன்மெண்ட் இது மூணு தான் எல்லாத்துலேயும் இம்பார்ட்டன்ட். இப்போது சிஎன்சி ப்ரோக்ராம் ஆகட்டும், சிஎம்எம் ப்ரோக்ராம் ஆகட்டும், பேசிக் வந்து இது இருந்தாவே நம்ம வந்து சிஎன்சியில் ஈஸியாக வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். அதேமாரி இருந்து கரெக்ஷனும் குறைக்க முடியும். அது எப்படி இருந்தால் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பிளேன் எதுக்காக வைக்கிறோம், பட்டிங் வந்து கரெக்டாக இருக்கணும், அதுக்காக பண்ணுறோம். ஆரிஜின் வந்து என்னென்னா சென்டர் வந்து கரெக்டாக இருக்கணும், அது கிளியரன்ஸ் வந்து வித்தின் வந்து 10 மைக்ரானுக்குள்ளே யூஸ் பண்ணணும். அதேமாரி ஓரியன்டேஷன் நம்ம வந்து அலைன்மெண்ட், அதாவது ஓரியன்டேஷன் வந்து அலைன்மெண்ட், இது வந்து அலைன்மெண்ட்டும் நம்ம வித்தின் வந்து 20 மைக்ரானுக்குள்ளே மெயின்டைன் பண்ணோம். வித்தின் 20 மைக்ரானுக்குள்ளே மெயின்டைன் பண்ண சொல்ல நம்ம வந்து ஈஸியாக வந்து கரெக்ஷன் கொடுத்து ஈஸியாக இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கரெக்ஷன் வர சொல்லும், செட்டிங் அப்போ எடுக்க சொல்ல என்ன பண்ணோன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு கடைபிடிக்க வந்து சென்ட்ரு பிசியுடைய சென்ட்ரு இவ்வளோ ஷிஃப்ட் ஆகிருக்கு, அது கரெக்ட் பண்ணும். செகண்டு வந்து என்ன பண்ணும், அதுக்கு கோஆர்டினேட்டு எப்படி ரொட்டேட் ஆகிருக்கு, எந்த நம்ம கொடுத்த கோஆர்டினேட்டும் அது எடுத்துன கோஆர்டினேட்டும் கரெக்டாக இருக்கா வெரிஃபிகேஷன் பண்ணும். இப்படி தான் ஃபஸ்ட்டு கரெக்ஷன் பண்ணோம். இல்லைனா நம்மளுக்கு வந்து மீண்டும் கரெக்ஷன் வந்து இருக்கும் ஒவ்வொரு செட்டிங்கும். இப்போது ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து பிசிடி வந்து க்ரியேட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். இப்போது சிஎன்சி கேல்குலேஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு நியூ ட்ராயிங் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போது இங்கே சர்க்கிள் போல் இருக்குல்ல, அது கிளிக் பண்ணுங்கள். இப்போது இங்கே ஜீரோ கொடுத்துங்க. போல்டு ரேடியஸ் வேணும், அப்போது 50, 100க்கு 50 கொடுக்குறேன். ஸ்டார்ட் ஆங்கிள் எனக்கு வந்து 0 வேணும். நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் எத்தனை ஒன்றுன்னு கொடுக்கணும், எனக்கு 4 வேணும். இப்போதைக்கு ஸ்டார்டிங்கு டயாமீட்டர் ஒரு 5 வேணும். இப்போ கொடுத்து ஓகே ஊற்றுங்க. கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், சிஎன்சி மில்லிங் ஆப்ரேஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ட்ரில்லிங் இருக்குல்ல, ட்ரில் ஆப்ரேஷன் கிளிக் பண்ணுங்கள். இப்போது ட்ரில் சும்மா நேம் கொடுத்துங்க. கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிங்க எந்தெந்த ஃபேஸ் வேணுன்ட்டு. கொடுத்துட்டு நீங்கள் ஒவ்வொரு செலக்ட் பண்ண சொல்லும், அதுக்கு தகுந்த சீக்வன்ஸ் வரும். கொடுத்துட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கள், ட்ரில் பேராமீட்ரு இதில் போய்ட்டு நீங்கள் ட்ரில் பேராமீட்ரு வந்து செட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஹைட்டு, ரெஃபரன்ஸ் பிளேனு, இன்க்ரிமெண்டல், அப்சல்யூட் மெத்தடாக, எவ்வளோ டெப்த்து வேணும் எல்லாம் கொடுத்து இங்கே நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதேமாரி இதில் என்னென்ன இருக்குன்னா, சிஎன்சி ஸ்பாட் ட்ரில்லிங், ஸ்பெக் ட்ரில்லிங் ஆப்ரேஷன், சைக்கிளு, டேப்பிங் இருக்கும், எக்ஸ்போர்ட் ஹோல்ஸ் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்படியே கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போது எக்ஸ்போர்ட் எடிட்டர் கிளிக் பண்ணிங்க. இப்போ எக்ஸ்போர்ட் எடிட்டர் கிளிக் பண்ணோன்னு அது ட்ரில்லிங் ப்ரோக்ராம் வந்துடும். இப்போ இதிலேருந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து ஈஸியாக கேல்குலேஷன் பண்ணி நம்ம ரன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.